என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நமக்கு இந்த இடத்தில் உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம தீமைக்கு தீமையாக செய்யக்கூடாது. எனக்கு இவன் இந்த தீமை செய்தால் நானும் பதிலுக்கு நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி எந்த சமயத்திலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது நம்ம சக விசுவாசிகளோடு கூட இருக்கிற காரியத்தை மாத்திரம் கர்த்தர் நமக்கு குறித்து சொல்லவில்லை. இன்றைக்கி சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த சக விசுவாசி இப்படி செய்தார், ஆனாலும் நான் அவரை மன்னிச்சிட்டேன், பதிலுக்கு பதில் நான் அப்படி செய்யலை, கர்த்தருடைய அன்பை காட்டினேன். நல்லது. இது சபையில் மாத்திரம் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. மற்ற யாவருக்குள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எல்லா இடங்களிலும் நம்ம அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். நம்ம சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லார் மத்தியிலும் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, தீமை செய்வது மிக சுலபமானது பாருங்கள். ஆனால் அந்த தீமையை ஏற்றுக்கொண்டு அதன் நடுவில் நன்மை செய்வது தான் மிக ஆச்சரியமானது, அற்புதமானதாய் காணப்படும் பாருங்கள். அதில்தான் கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பிப்பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் பல பேர் தீமையான காரியங்களை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் அவர்களுக்கு பதிலுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை காட்டும்படிக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் அங்கு மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.